டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். டெல்லியில் யாரெல்லாம் பணத்தை கொள்ளை அடித்தார்களோ அவர்கள் எல்லாம் பணத்தை திருப்பி தர வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி காட்டமாக தெரிவித்திருக்கிறார். டெல்லி சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பாஜக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று 46 இடங்களை கைப்பற்றியது. ஆம் ஆத்மி கட்சி 26 இடங்களில் மட்டுமே வென்று ஆட்சியை பறிகொடுத்தது. இந்நிலையில் டெல்லியில் உள்ள பாஜக தலைமையகத்திற்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்பொழுது பேசிய அவர், டெல்லி சட்டப்பேரவையில் நடைபெறவுள்ள முதல் கூட்டத்தொடரிலேயே தணிக்கை அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். புதிய மதுபான கொள்கையால் ஏற்பட்ட முறைகேட்டால் 2046 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக இந்திய தணிக்கை குழு தெரிவித்திருக்கிறது. டெல்லியில் பாஜக தனிப்பெரும்பான்மையுடன் 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் யார் முதலமைச்சர் என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. டெல்லி முதலமைச்சரை பாஜக தேசிய தலைமை முடிவு செய்யும் என முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடித்த பர்வேஷ் வர்மா தெரிவித்திருக்கிறார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் புதுடெல்லி தொகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை பர்வேஷ் வர்மா 4089 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய வர்மா, பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி உண்மைக்கு கிடைத்த வெற்றி என தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் டெல்லி முதலமைச்சராக பர்வேஷ் வர்மா தேர்வு செய்யப்பட உள்ளதாகவும் தெரிகிறது. தமிழகத்தின் ஆளுநராக RN ரவியும் பாஜக தலைவராக அண்ணாமலையும் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காமல் வஞ்சித்து வரும் பாஜக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. ஆவடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் MK ஸ்டாலின், பெரியார் மண்ணில் பெரும் வெற்றியை திமுக பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். திமுகவை எதிர்த்து போட்டியிட்ட அனைவரும் டெபாசிட் இழந்ததையும் அவர் கூறினார். மத்திய அரசுக்கு எதிராக போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும், நிதி கேட்டால் கடன் வாங்கிக் கொள்ள மத்திய அரசு கூறுவதாகவும், மத்தியில் நடப்பது ஆட்சியா அல்லது வட்டி கடையா எனவும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இரண்டாயிரத்து 26 நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெற்று 7வது முறையாக ஆட்சி அமைக்கும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக பெற்றிருக்கும் மகத்தான வெற்றி தமிழ்நாட்டு மக்கள் திராவிட மாடல் அரசின் மீதும் முதலமைச்சர் மீதும் வைத்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையை உணர்த்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஈரோட்டில் பெற்ற வெற்றி தமிழகம் முழுவதும் எதிரொலிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெரியார் குறித்து சீமான் கட்டிய பொய்க்கோட்டை இடைத்தேர்தல் மூலம் இடிந்து போனதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். சீமானின் அரசியல் பொய்களை நம்பி அவரிடம் சென்ற அனைவரும் விரைவில் விலகுவார்கள் என்றும், தமிழக அரசியலில் இருந்து சீமான் ஓரங்கட்டப்படும் நாள் வெகு விரைவில் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். எத்தனை பொய்களை கூறினாலும் பெரியாரை அற்பர்களால் எதுவும் செய்ய முடியாது என்றும் அமைச்சர் சிவசங்கர் குறிப்பிட்டார். இரண்டாயிரத்து 26 தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என தமிழிசை நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். ஊழலை ஒழிப்போம் என சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்த கெஜ்ரிவால் ஊழல் குற்றச்சாட்டில் சிறை சென்றதை அவர் விமர்சித்திருக்கிறார். இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் தோல்வி அடைந்ததற்கு திமுக கவலைப்பட வேண்டும் என்றும் தமிழிசை தெரிவித்திருக்கிறார். தமிழக மீனவர்கள் 14 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்து அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளனர். வடக்கு மன்னார் கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி வந்துவிட்டதாக கூறி 14 ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து அழைத்துச் சென்றுள்ளனர்.
அண்மை காலமாக தமிழக மீனவர்களை கைது செய்யும் நடவடிக்கையை இலங்கை அரசு அதிகப்படுத்தியுள்ளது. இதற்கு மீனவர்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். தைப்பூச நாளில் பத்திரப்பதிவு அலுவலகங்களை திறக்கக்கூடாது என இந்து தமிழர் கட்சித் தலைவர் ராம ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார். பொது விடுமுறை என அறிவிக்கப்பட்ட தைப்பூச தினத்தில் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் செயல்படும் என அறிவித்திருப்பது இந்து மக்களுக்கு எதிரானது என்றும் அரசின் இந்த அறிவிப்பில் உள்நோக்கம் உள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கூட்டுறவு வங்கிகளில் நடப்பு நிதியாண்டில் அனைத்து பிரிவுகளிலும் 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே பயிர்க்கடன், நகைக்கடன் என 85,000 கோடிக்கு கடன் வழங்கியுள்ளது. நிதியாண்டு முடிய இன்னும் 1.5 மாதங்களே உள்ள நிலையில் 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் இலக்கை எட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து மகளிர் குழு, கால்நடை உள்ளிட்ட பிரிவுகளில் கடன் வழங்க கூடுதல் கவனம் செலுத்தி இலக்கை அடைய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவினரின் ஓட்டுகளை திமுகவினர் கள்ள ஓட்டாக பதிவு செய்திருப்பதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வலிமையான கூட்டணியை அமைத்து அதிமுக வெற்றி பெறும் என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். டெல்லி தேர்தல் முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை என அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்ற பாடத்தை தேர்தல் முடிவு கூறியுள்ளதாகவும், இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்றும் பொன்முடி கேட்டுக்கொண்டுள்ளார். ஈரோடு தேர்தல் வெற்றி 4 ஆண்டு திமுக அரசுக்கு கிடைத்த மதிப்பெண் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். +1, +2 தேர்வு எழுத மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் February 17 வெளியிடப்படும் என தேர்வுத்துறை தெரிவித்திருக்கிறது. இதற்கான இணையதளத்தில் தலைமை ஆசிரியர்கள் மாணவர்களின் ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தலைமை ஆசிரியர்களுக்கு மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் தேவையான அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விஜய் நடிக்கும் ஜனநாயகன் படத்தில் ஸ்ருதிஹாசன் இணைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. படத்திற்கு அனிருத் இசையமைத்திருக்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக தொடங்கப்பட்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பையனூர் பகுதியில் சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்ருதிஹாசன் படத்தில் இணைந்திருப்பது ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறையில் இருந்தபோதே அதிக நேரம் தூங்கியதாக பிரபல ஹிந்தி நடிகர் சல்மான் கான் கூறியுள்ளார். நாள் ஒன்றுக்கு 2 முதல் 3 மணி நேரம் மட்டுமே தூங்குவதாகவும், படப்பிடிப்பு இடைவெளியின் போது சிறிது நேரம் தூங்குவேன் என்றும், விமானம் நடுங்கினாலும் நிம்மதியாக தூங்கும் வழக்கம் இருப்பதாகவும் சல்மான் கான் கூறியுள்ளார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.